இந்த இடம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆன்லைன் அப்படின்ற லேப் 8 தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லேப் 1 2 3 4 5 6 7 சொல்லிட்டு ஒரு 7 வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆன்லைன் என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா பார்த்துருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லேப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் ஐடி கண்ட்ரோல்டு பை ரிக்வஸ்ட் பேராமீட்டர் வித் பாஸ்வேர்ட் டிஸ்க்ளோசர். பாஸ்வேர்டு எங்கேயோ வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யூசர் ஐடியை வந்து மாற்றுறது மூலயமா. This lab has user account page that contains the current user's existing password pre-filled in a master input. அதாவது நம்ம லாகின் ஆகும்ல, அந்த லாகின் ஆகிற இடத்துல அந்த பாஸ்வேர்டை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு மட்டும் காட்டுற மாதிரி. ஓகே, to solve the lab, retrieve the administrator password, then it use it to delete the user Carlos. அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து கார்லோஸ்ங்கிற எப்பயும் போல தூக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, யூ கேன் லாகின் டு யுவர் own account using the following credentials. எப்பயும் போல வினர் பெற்று கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளோட லேபோட சைட். எப்பயும் போல கொடுக்குற இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அட்மின்ங்கிறது எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அட்மின் இன்டர்ஃபேஸ் ஒன்லி அவைலபிள் இஃப் லாக்ட் இன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகனாக தான் இருக்கும். ஓகே, வியூ பேஜ் ஆஃப் இதுக்கும் போய்க்கிறேன். கண்ட்ரோல் எஃப் ADMIN. ஓகே, அட்மின் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இதுக்கு மட்டும் தான் வந்து அட்மின்கிற வார்த்தை இங்கே இருக்குது, வேற எங்கேயுமே அவங்க யூஸ் பண்ணல. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணி பார்ப்போம், அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏதாச்சும். KWIENER இன்டர்செப்ட் ஆனு லாகின் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இருக்குன்னா நான் இன்டர்செப்ட் பண்ணேன். சரி, ஃபார்வர்ட் கொடுத்துருவேன். ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம கொடுத்தோன்னு தெரியுமா PETER அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கணுன்னா கூட இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டை டைப்புக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றினா தெரியும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்களேன், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பீட்டர்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஷோ ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த பாஸ்வேர்டுங்கிறத வந்து TXT டெக்ஸ்ட்டாக மாற்றினோன்னா தெரியும் உங்களுக்கு பீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இங்கே தெரியுது. அதாவது நம்மளோட பாஸ்வேர்டு நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இதனால எந்த பிரச்சனையும் இல்லை தான், ஏன்னா வந்து நம்ம அக்கௌண்ட்டு தானே லாகின் ஆயிருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு வேளை வந்து இந்த செஷனை இங்கே இப்படியே ஓப்பன் விட்டு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனால் அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஸோ அது வந்து வேறு பிரச்சனை, இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம இப்போ வேறு நம்ம பக்கு போகிறோம். அதாச்சும் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட் பேஜை வந்து லோட் பண்ணுறாங்க. தடவை ஏதாச்சும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபார்வர்ட். ஸோ இதுதான் நம்ம அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட். ஓகேவா, ஸோ நான் சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுத்துக்கிறேன், ஃபார்வர்ட் கொடுத்துக்கிறேன், இன்டர்செப்ட் ஆஃப். ஸோ ரிப்பீட்டரில் இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்டோட ரெஸ்பான்ஸாக வந்து இந்த பேஜ். ஓகே, நான் என்ன பண்ணல, சென்ட் கொடுக்குறேன். ஓகே, சென்ட் கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டும் தெரியுது. இவர் யூசர் நேம் இஸ் வியனர், இமெயில் இருக்குது, அதே மாதிரி வந்து இவர் யூசர் நேம் இருக்கா, அப்டேட் இமெயில் இருக்கா, பாஸ்வேர்டுக்கு பாருங்கள். பாஸ்வேர்ட் மென்ஷனில் இந்த கோடு வந்து ரொம்பவே சிம்பிளான கோடு தான். ஓகே, ஒரு ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட அது ஒரு ஃபார்ம் தான். ஓகே, இந்த ஃபார்மில் எங்கே பாருங்களேன், நம்மளோட பாஸ்வேர்டு வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பீட்டர்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே ஏதோ சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, இது கொஞ்சம் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு வீடாக இருக்கு எனக்கு. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கே ஒரு இது வரைக்கும் இந்த லேப் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, எப்படி நம்ம ஐடி இஸ் ஈக்குவல் டு வியனருங்கிற தூக்கிட்டு ஐடி இஸ் ஈக்குவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் போட போகிறோம். ஓகே, ADMINISTRATOR. ஓகே, இப்போ எதுக்கு ஐடிக்குள் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறோம் அப்படின்னா வந்து ஒருவேளை இஃப் சப்போஸ் வந்து தப்பாக ஏதாச்சும் மிஸ்கன்ஃபிகர் பண்ணியிருந்தாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி வந்து நார்மலாக இங்கே ஸ்டோர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. சென்ட் கொடுத்துக்கிறேன். 200. ஓகே, ரெஸ்பான்ஸே வந்துருச்சு. ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறேன். பாருங்க, யுவர் யூசர் நேம் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். கிட்டத்தட்ட இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டதுக்கே வந்து யூசர் நேம் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் சிம்பிளாக அதை காப்பி பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து டெலிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ லாக் அவுட் கிளிக் பண்ணிட்டேன், மை அக்கௌண்ட் போகிறேன். சாரி, ADMINISTRATOR அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, லாகின் ஆகிடுப்பா. லாகின் ஆயிடுச்சா, சிம்பிளாக. இங்கே அட்மின் பேனல் அவைலபிளாக இருக்கா? போன நம்ம வீனர் செஷனில் அட்மின் பேனல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்காது, ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட செஷன் கிடையாது, அது வந்து வீனரோட செஷன். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு கார்லோஸ் டெலிட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ கன்க்ளூஷன் வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதுனால அந்த பாஸ்வேர்டு கூட ஃபெச் ஆகி வருது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பவே ஒரு தப்பான வழின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா, எப்பயுமே எந்த சைட்லையுமே வந்து
கிளைண்ட்டோட பாஸ்வேர்டை கிளைண்ட் சைடே வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவையில்லாத விஷயம் தான். இப்போ என்ன வேணால் நடக்கலாம். திடீர்னு வந்து நீங்கள் ஒரு வேளை யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு செஷன் அப்படியே ஓப்பனில் விட்டு வேறு எங்கேயாச்சும் போகலாம், என்ன வேணால் நினைக்கலாம். அந்த ஓப்பன் பண்ணி அப்படியே ஓப்பன் விட்டு போயிட்டாங்கன்னா வேறு ஏதாச்சும் வந்து பாஸ்வேர்டை பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி கிளைண்ட் சைடில் பாஸ்வேர்டை சேவ் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத வேலை. ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்க்குறதுக்கு, ஓகேவா? ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? எப்பயுமே வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு இந்த வெளிப்படையாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ அவ்வளோதாங்க இந்த லேபில். ஸோ இந்த லேபோட கான்செப்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், ரெஸ்பான்ஸ் எப்பயுமே வந்து எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கோங்க, ஓகேவா? வெதர் அது என்ன ரீடருக்கு ஆனாலும் சரி, என்னன்னாலும் சரி, ரெஸ்பான்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருங்க, ஓகே? ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சிவியரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லேபோட கான்செப்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் டே பாய்.